போலீஸார் நம்ம வந்து பார்க்கணும். பட்டுவால் பாலத்தினுடைய நிலைமையை பாருங்க. தற்போதைய நிலைமை என்ன ஒரு கொஞ்சம் தான் கடை, இது முடிஞ்சா கதை சரி. நாயாறு பாலத்தினுடைய நிலைமை வந்து இதுதான் இப்போதைக்கு. தருவேன் என்ன நிலவரம் அப்படி இருக்குண்ணா? அங்கே வந்து இப்போ கரண்ட் இல்லை, சாப்பாட்டு உணவு இல்லை, ஓகே, மற்ற கவரேஜ் இல்லை, மற்றது மருத்துவ வசதி கூட சரியான கஷ்டமாக இருக்குது. பட்டுவால் பாலத்தினூடாக வந்து பயணிக்க இயலாது, குறிப்பாக பரந்தன் பாதையால் வந்து பயணிக்க இயலாது. இனி வந்து ஆழவரம் முறிஞ்சு போயிருக்கு பாருங்க. இல்லை கரண்ட் கம்பங்கள் எல்லாம் முறிஞ்சு போயிருக்குது, காப்பட்டெல்லாம் அப்படியே கிளம்பிட்டுது பாருங்க. இதுதான் வந்து நாயாறு பாலம். கொக்குளாய் கொக்கு தருவாய்க்கு தண்ணியுடைய வேகத்தை வந்து பாருங்க. வாகனங்கள் எதுவுமே வந்து போயிடாது, எல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கிறாங்க. இங்கே வர அங்கெல்லாம் போயிடலாம் என்ன? ஆமாம், இங்கே பாருங்க தண்ணியுடைய வேகத்தை வந்து பாருங்க. எப்போ செஞ்சு எப்போ இதால எல்லாம் 50 வருஷத்துக்கு இப்படி ஒரு வெள்ளத்தை காணல. நாங்கள் வெள்ளத்தை பார்க்கல 50 வருஷத்துக்கு. அடிய பாருங்க. ஓ பக்கம் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கீழே இறங்கிட்டு அப்படியே பாருங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நீ செய்ய எத்தனை மாதமாகவும் தெரியல. எங்க நிற்கிதுன்னு பாருங்க. நாயார் பாலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கீழே எவ்வளோ கோரி போய் கிடக்கணும், சல்லி எல்லாம் அடித்து தள்ளிக்கின்னு போயிருக்கு. குழாய் பக்கத்தில் இருந்து போட்டெல்லாம் வந்து அங்கே இருந்து பைக் ஆக்கள் எல்லாம் வந்து ஏற்றிக்கின்னு வராங்க. ராமேஸ்வரம் தற்போது நாட்டே உலுக்கிய புயல்னால் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலாக இலங்கை முழுவதும் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய நாளில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயமும் அதை சூழ்ந்த பகுதிகளையும் வந்து வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவிலே பாதிக்கப்பட்ட இடங்கள் வீதிகளை வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக முல்லைத்தீவு நகரப்பகுதிய வீதிகள் வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட்டுவாகல் பாலம் உடைந்த நிலைமையில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாயாட்டு பாலம் கொக்கு தொடுவாய்க்கு செல்லக்கூடிய அந்த பாலம் வந்து முழுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தற்போதைய நிலவரம் என்னன்னு சொல்லி நேரடி காட்சிகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நாங்கள் இப்போ முல்லைத்தீவு நகரை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து பாருங்க கடலுக்குள்ள இருந்த தாவரங்கள் பாசிகள் எல்லாமே வந்து பாருங்க அரைவாசி வீதியை வந்து மூடி இருக்கிறதான காணக்கூடிய இருக்கும், பார்க்கக்கூடிய இருக்கு. பாருங்க முல்லைத்தீவு இதெல்லாம் அள்ள மாட்டாங்களோ? பேசவே அல்றேன்னு அதான் பாருங்க. இதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து மீன்பிடியில் வந்து ஈடுபட்டு பாருங்க. முழுக்க அந்த வயல் நிலங்கள் எல்லாமே சரி அப்படியே வெள்ளக்காடு மாதிரி கிடக்கு. இந்த இடத்துல பாருங்க வீதியை மூடிட்டு அப்படியே இந்த சேறு அதில் சைட் பண்ணி தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கடல் பரப்பில் பாருங்க இந்த தாவரங்கள்லாம் இருக்குது தானே, இதெல்லாம் வந்து கடலுக்கு நடுவில், அதாவது இந்த நந்தி கடலுக்கு வந்து இருந்தது எல்லாம் வந்து தண்ணியை மட்டும் இந்த வீதியை வந்து மூடி வந்து போனதால் இப்போ இதெல்லாம் வந்து ரோட்டுக்கு வந்துடுது பாருங்க. இந்த பக்கங்களில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பாருங்க வானங்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்காம வந்து கொண்டு இருக்குது பாருங்க. சேர்த்துக்காம வானங்கள்லாம் வந்து கொண்டு இருக்குது. முழுக்க இதெல்லாம் வந்து சேரால் வந்து மூடிட்டு அப்படியே அந்த எப்படி இருக்கு முழுக்க எல்லாம் வந்துட்டு பாருங்க. அப்படியே அந்த சேறு மாதிரி அந்த களிமண் சேறு மாதிரி கிடக்கு பாருங்க. எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் அந்த எல்லாம் வந்து சறுக்கம், எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் வந்து இந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து போகிறாங்க. இங்கே பாருங்க இது வந்து ரோடு வீதின்ற அங்காலயம் கிடக்குது. இந்த பக்கம் வந்து அரைவாசி ரோடு கிடக்கு. நடுவில் கொஞ்சத்துக்கு தான் இந்த இதுக்கெல்லாம் நாக்கில் வந்து போயிட்டு வராங்க. பார்த்தீங்களா இப்படித்தான் வந்து கிடக்குது. இப்போ வீதியை மூடிய அந்த அதாவது இந்த பாசி அந்த களிமண், அதாவது தாவரத்தோடு சேர்ந்து இருக்கிற அந்த மண்ணுகள்
எல்லாம் தான் அப்படியே கிடக்குது இல்லை. ஓகே, நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வந்து போய் பார்ப்போம் என்ன மேக்குன்னு சொல்லி. வாகனங்கள் வருது, ஒரு வாகனம் மட்டும்தான் வரலாம், 2 வாகனங்கள்லாம் வந்து போயிடாது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பிரதேச சபை வந்து இடத்துல உண்டு, மாநசபை இடத்துல உண்டு, இதெல்லாம் வந்து வேலைக்கு வந்து துப்புரவு செய்யணும். பாருங்க, தயங்கி தான் வராங்க. ஏன்னா அந்த களிமண்ணுடைய அது சறுக்குது. பாருங்க, இப்படி இருந்தா ரோட்டில் வந்து இப்படி இருந்தால் இப்படி வந்து வாகனம் ஓடுறன்றதை வந்து யோசிச்சு பாருங்க. அரைவாசி வீதி மட்டும்தான் வந்து இதில் ஒழுங்காக இருக்குது. அரைவாசிக்கு வந்து முழுக்க பாருங்க இப்படித்தான் இருக்குது. இது வந்து ரோட்டுக்கு ஒரு சைடு தான் நாங்கள் வந்து போய் கொண்டிக்கிறோம். அப்படி பாருங்க, கடலுக்கு நடுவுக்கு அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டு தண்ணி மேலே வந்தோடனே அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டு அந்த பனைகளுடைய ஓலைகள், வடலி, அந்த கொச்சுகள் இதுகள் எல்லாம் வந்து இந்த பகுதியில் நடக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பனைகளுடைய ஓலைகள், மட்டைகள் இதெல்லாம். இங்கால பாருங்க, எல்லாம் வயல். இதெல்லாம் தப்புமா தப்பாது வயல்கள்? கொஞ்சம் பரவாயில்லண்ணே. சிலது கொஞ்சம் பரவாயில்ல, சிலதுகள் தப்பும் வயல்கள். சில வயல்கள் எல்லாம் சரி. இங்கால தண்ணிண்டா சரி என்ன? ஓ மேன் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் கிட்டே கூட 15 ஏக்கர். அந்த தொழில் பயிற்சி முகாம் பாருங்க, அதெல்லாம் வந்து முழுக்க வெள்ளம் தான் நிற்கிது. இந்த மைதானம் எல்லாமே வந்து வெள்ளம் தான். ராணுவ முகாம் இதுக்குள்ளே நேற்றையெல்லாம் வந்து வெள்ளம் நின்றது, இன்றைய கொஞ்சம் பத்திட்டு. இந்த கடைகள் எல்லாமே வந்து நீர்க்கம் கிடக்குது. வேற பள்ள காணிகளுடைய ஒன்றும் செய்யலாது. ஓகே, நாங்கள் இப்போ வட்டுவாகல் பாலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அப்படியே நிலவரம் இப்போ என்ன நிலவரம்னு சொல்லி பார்ப்போம். போகலாமா போயிடாதா? பாருங்க, இதுக்கு இந்த போயில்லாத அளவுக்கு வந்து இதில் குறுக்காக வந்து மரங்கள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. லையாக்கள்லாம் பாருங்கள், மீன் எல்லாம் பிடிச்சி இதில் விற்பனைக்காக இருக்குங்க. இந்த பக்கங்களில் வேலை நடக்குது நினைக்கிறேன். இந்த பக்கங்களில் வேலை நடக்குது. இந்த பாலத்துக்கான வேலைகள் வந்து இந்த கல்லுகள் எல்லாம் வந்து பறித்து வேலை நடக்குது. இங்கே பாருங்க, இந்த பக்கத்துலேயும் அந்த கல்லுகள் எல்லாம் பறிச்சிக்கிறேன். இதில் பாருங்க, இதில் அந்த வலைகள் எல்லாம் வந்து போட்டு மீன் பிடிக்கணும். வந்துருக்குன்னு பாருங்க, இந்த பக்கங்களில் வந்து இந்த கல்லுகள் எல்லாம் வந்து வேலைக்காக வந்து போட்டபடியாக இந்த பக்கத்தால் வந்து நீர் வந்து அடிக்கல. மற்ற பக்கத்தில் பாருங்க எப்படி வந்து பாலத்துக்கு கீழால் வந்து நீர் போகுதுன்னு சொல்லி பாருங்கள். இதான் வட்டுவாகல் பாலத்தினுடைய நிலைமை. பெரிய வாகனங்கள் வந்து அனுமதி இல்லை.
இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஊருக்கு நிற்கிற தண்ணி அது மற்றது வெட்டாப்பில் கோயிலுக்கு நிற்கிற தண்ணி எல்லாம் வந்து இப்போ வடிஞ்சு அப்படியே பெருங்கடலுக்கு வந்து நந்திக்கடலில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அப்படியே நந்திக்கடலுக்கு போய் நந்திக்கடல் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருங்கடலுக்கு வந்து முல்லைத்தீவு கடலுக்கு வந்து போய் கொண்டிருக்குது. அந்த காட்சியை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இதில் மாட்டினா அப்படியே இழுத்துன்னு போயிடும். இங்கே பாருங்க பெரிய பெரிய மரங்களை எல்லாம் அப்படியே கொத்தோடு இழுத்து வந்து போல இந்த எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்க தண்ணி. வாரத்தினூடாக அந்த கரண்ட் வயர்கள் வந்து போனது. அந்த அந்த கம்பங்கள் எல்லாம் பாருங்க முறிஞ்சு போயிருக்கு பாருங்க. அதில் கரண்ட் கம்பங்கள் எல்லாம் முறிஞ்சு போயிருக்குது. கரண்ட் கம்பங்கள் எல்லாமே முறிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பாலம் வந்து முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிட்டு. இதால் வந்து இனி வாகனங்கள் வந்து போயிடலாம். இங்கே பாருங்க வட்டுவாகல் பாலத்தினுடைய நிலைமை வந்து இதுதான். இனி வந்து போயிடாது. வட்டுவாகல் பாலம் வந்து பயன்படுத்த இயலாது இப்போதைக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க படிச்சிட்டுது. இங்கே பாருங்க இதுதான் வந்து நிலைமை. இப்போ வட்டுவாகல் பாலம் வந்து போயிடாது. வட்டுவாகல் பாலத்தினூடாக வந்து பயணிக்க இயலாது. குறிப்பாக பரந்தன் பாதையால் வந்து பயணிக்க இயலாது. இனி வந்து நாங்கள் இப்போ முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் போய் வாரன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவிலேருந்து புளியங்குளம் போய் புளியங்குளத்துலேருந்து தான் யாழ்ப்பாணம் போகலாம். அது மட்டும்தான் ஒரு பாதையாக இப்போதைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்சால் கிடக்குது. இங்கே பாருங்க அப்படியே காப்பட்டெல்லாம் அப்படியே கிளம்பிட்டுது. தண்ணி இப்போவும் பாருங்க இந்த மட்டத்துக்கு வந்து பாஞ்சோன்னு இருக்குது. வட்டுவால் பாலத்தினுடைய நிலைமையை பாருங்க. தற்போதைய நிலைமை இன்னும் ஒரு கொஞ்சம் தான் கிடையாது. இது முடிஞ்சா கதை சரி. இப்போ வாகனங்கள் இதால் போகிறது கஷ்டம். பைக்கை தவிர வேறு வாகனங்கள் வந்து போயிடாது. பாருங்க எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்க. அந்த இடங்கள்லையும் வந்து முழுக்க முழுக்க ரோடு உடைஞ்சிடுது. இங்கே பாருங்க இதுலேயும் உடைஞ்சு போய் கிடக்குது. காப்பட்டெல்லாம் அப்படியே தூக்கிட்டுது. இந்த தண்ணியுடைய வேகத்தை வந்து பாருங்க. இந்த காப்பட்டெல்லாம் சரி அப்படியே கிளப்பி கொண்டு போயிட்டு தண்ணி. இந்த தண்ணிக்குள்ளேயும் பாருங்க மீன் நின்று பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த அலை அடிக்காத இடத்துல நின்று பிடிக்கிறாங்க. அலை போகாத இடத்துல என்ன பிடிக்கிறாங்க. இந்த பள்ளம் எல்லாம் விழுந்துட்டு நிறைய வீதியை வந்து அடித்து கொண்டு வந்து போட்டுது. இங்கே பாருங்க இங்கே வந்து இன்னும் சேதம் அடைஞ்சிது பாருங்க. இது நீ பாலங்கள் வந்து நீ செய்யாமல் ஒன்றுமே செய்யலாது. இந்த பாருங்க இப்படித்தான வட்டுவால் பாலத்தின் நிலைமை இருக்குது. வாகனங்கள் எதுவுமே வந்து போயிடாது. எல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க இல்லை மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. அங்கே போயிடலாம் என்ன. ஆமாம் இங்கே பாருங்க
வேகத்தை வந்து பாருங்க. அங்கே நிறைய வடிப்பு இருக்கு. அங்காலே வீடியோ ஏண்டு போகலாம். அப்பா இனி போகவே இல்லை என்ன, போகவே இல்லை என்ன. அன்னைக்கு அந்த வெள்ளத்தோட தெரிയോ? அன்னைக்கு அந்த വെള്ളത്തോടെ പോണതില്ല. ഇനിയിപ്പോ പാത ചെയ്യുന്നതിനെ കൂടെ ചെയ്യല അതിനെ. പോലീസുകാരെല്ലാം വന്ന് പാകിനം. போலீஸாரெல்லாம் வந்து பாருங்கள் புகைப்படங்கள் அந்த பார்த்து நிலவரங்கள் வந்து எடுத்துன்னு போயினோம். பார்த்தீங்களா அப்படித்தான் வந்து இப்போ வட்டுவாகல் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து ஒரு மோசமான நிலைக்கு வந்து போயிருக்குது. இனி வந்து இந்த பாலம் வந்து புதுசாக வந்து கட்டும் நினைக்கும் வட்டுவாகல் பாலம் வந்து பயன்படுத்த முடியாது. இப்போ நாங்கள் வந்து புதுக்குடிப்பில் இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து புதுக்குடிப்பு வந்து அப்படியே முல்லைத்தீவு வந்து வட்டுவாகல் பாலத்தில் வருவாங்க. அதனால் விரையிலாது இனி. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துலேருந்து பரந்தனுக்கு வந்து பரந்தனூடாக வந்து புதுக்குடிப்பு வருவாங்க. இனி பரந்தாலே வந்து விரையிலாது என்று தெரிஞ்சுன்னா கண்டாவளை பாலம் வந்து உடைச்சிருக்குது. அந்த ஒரு நிலவரம் இருக்கிறதால 2 பிரதான பாதைகள் வந்து இப்போ பலத்தை வந்து சேதமடைஞ்சிருக்குது. இனி நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து முல்லைத்தீவு வரணுமா இருந்தால் புளியங்குளம் வந்து புளியங்குளத்தின் ஊடாக வரணும். இல்லைன்னா மாங்குளம் வந்து மாங்குளத்தின் ஊடாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு வர்ற ஒரு நிலைமை வந்து இப்போ உருவாகிருக்குது. இதான் நிலைமை. நேரடி காட்சியில் வந்து இன்றைக்கு 1ஆம் தேதி 12ஆம் மாதம் இன்றைக்கு வந்து நேரடி காட்சியில் வந்து இதில் வந்து காட்டியிருக்கேன். பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதுதான் நிலவரம் பாருங்கள். அறம்புறமாக வந்து உடைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து நீ எப்போ செஞ்சு எப்போ இதாலெல்லாம் பயணிக்கிறதுன்ற எனக்கு என்ன தெரியல. ஒரு இதெல்லாம் வந்து நீ செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த தண்ணி எல்லாம் வந்து குறைஞ்சி அதுக்கு பிறகு இந்த வீதி அபிவிருத்திகள் இப்போ அணிகள் எல்லாம் நடக்கிற வரைக்கும் தான். குறிப்பாக சொல்ல போனால் இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இந்த பாலம் வந்து கட்டி முடிஞ்ச பிறகு தான் இந்த பாதை உன்னோட வந்து பயணிக்கலாம். அது வரைக்கும் இந்த பாதை வந்து பயணிக்கலாம். அது வட்டுவாகல் பாலம் கதை முடிஞ்சேன்னு சொல்லணும். இனி வந்து புதுசாக கட்டினா தான் இந்த வீதியோட வந்து பயணிக்கலாம். எவ்வளவோ வலிகளையும் வடுக்களையும் எவ்வளோ உயிர்களையும் வந்து இந்த இடம் வந்து பார்த்த இடம். இதில் பாருங்கள் போகிற வேகத்தை வந்து பார்த்தா இதெல்லாமே வந்து அடித்து கொண்டு போகும் போலாம் கிடக்குது. அங்கே பாருங்கள் அந்த மணல் திட்டு கிடக்கு பாருங்கள். அந்த மணல் திட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அப்படியே சரிஞ்சு விழுந்து இருக்குது தண்ணிகளை அந்த போகிற வேகத்துக்கு. தண்ணி இறங்குற வேகத்தை வந்து பாருங்கள் இதுக்குள்ள. ரெண்டு 50 வருஷத்துக்கு இப்படி ஒரு வெள்ளத்தை காணல. நாங்கள் வெள்ளத்தை பார்க்கல 50 வருஷத்துக்கு. இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த பாலம் வந்து பயன்படுத்தக்கூடியமே கிடந்தது. இப்போ இனி பயன்படுத்தல அது நீ ஏன்னா ஏன்னா இடையக்க வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த இதில் எல்லாம் பிளவு ஏற்பட்டிருக்கு. அதனால பயன்படுத்த கஷ்டம் என்ன. இப்போ இந்த பாலம் வந்து புதுசாக கட்டினா தான் சரி என்ன. அதான் வேலையில் நடந்துகிட்டு சரியா. இப்போ உங்களோட 50 வர இதில் நீங்கள் இப்படி ஒரு புயலாக பார்த்ததே இல்லை வெள்ளத்தை. 65 வயசு. சரி எத்தனை 70 அண்ணன் தம்பியா?
நண்பர்கள் நண்பர்கள். ஆ 70 வயதும் 5 மாதம் 70 வயசும் 5 மாதம். 11 இல்லை 3ன்னா 8 ஆ 70 வயதும் 8 மாதம். சரி ஓகே 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 பாய் ஓகே. ஓ தோப்பி ஓகே பாய். வட்டுவாகல் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாருங்க எவ்வளோ வெள்ளம் நிற்குதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க வெள்ளம் நிற்குது. வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் நிற்குதா பழவளுக்கு. இதில் பாருங்க செல்வபுரம் அந்த பாலம் பாருங்க. இந்த பாலம் வந்து கொஞ்சம் நிறைய டேமேஜாகவும் கிடக்குது, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்க எப்படி வந்து அந்த நீர் ஓடுது பாயுதுன்னு சொல்லி. இதில் மீன் பிடிக்கலாம். இதில் இடிஞ்செல்லாம் கிடக்குது. முல்லைத்தீவு கடல் பரப்பு பாருங்க. பீச் சைட் வந்து இடம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. அந்த மணல் எல்லாமே வந்து கடல் அடித்து அந்த நிலப்பரப்பு வந்து குறைஞ்சிருக்குது. இப்போவும் வந்து நல்ல ஆக்ரோஷமாக தான் வந்து கடல் இருக்குது. இங்கே பாருங்க முல்லைத்தீவு கடற்கரை பகுதி அங்கே பாருங்க. இப்போவும் வந்து நல்ல ஆக்ரோஷமாக தான் வந்து அந்த கடல் அலையே பாருங்க பொங்கி கொண்டே இருக்குது. நாங்கள் இப்போ கடற்பரப்பில் நிற்கிறோம் பாருங்க. இந்த கடல் அலைகளாக வந்து இங்கே வரைக்கும் வந்து வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. கஞ்சல் குப்பைகள் எல்லாம் வந்து இங்கே வரும். இந்த வீதிக்கு எல்லாம் வந்து வந்திருக்குது. வீதியெல்லாம் வந்து தண்ணி பாஞ்சிருக்குது என்ற வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடியமே இருக்கும். இதில் வந்து பாருங்க ஆள் நடமாட்டமே இல்லை, யாருமே வந்து விரையில. இங்கே பாருங்க அலையினுடைய வேகத்தை வந்து பாருங்க. இது இந்தியாவில் வந்து இப்போ நாங்கள் இப்போ சூறாவளி வந்து அடிக்கிறபடியா இப்போ இங்கேயும் அதோடைய எஃபெக்ட் வந்து இங்கே தெரியுது மக்கள். இதில் பாருங்கள், இதில் வந்து ஊருக்குலேருந்து வர தண்ணி எவ்வளோ வந்து கடலுக்குள்ளே வந்து போயிருக்குது. இந்த போன வேகத்தில் இதில் கிடந்த அந்த ஊஞ்சால் மாதிரி இருந்தது, அது வந்து இதில் சரிஞ்சு விழுந்துட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மண் திட்டுகளை வந்து பாருங்கள், மண் திட்டுகளை பாருங்கள் எப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அடிச்சு கொண்டு போயிட்டு அப்படியே மண்ணெல்லாம். போ பாருங்க இப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து தண்ணி போயிருக்கு. இந்த லைட் கம்பங்கள் எல்லாம் வந்து பாருங்க முறிஞ்சு போய் கிடக்கு. இந்த அபிவிருத்தி திட்டங்கள்லாம் வந்து செஞ்சவங்க, இந்த கல்லெல்லாம் பதிச்சு இந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சவங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துட்டு. இந்த மண் அரிப்புகள் வந்து வந்ததில்லை, இதில் வந்து ஒரு பகுதி வந்து அப்படி உடைஞ்சிட்டு இப்படித்தான் இருக்குது இப்போதைக்கு முல்லைத்தீவு இந்த கடற்கரை பகுதி. என்ன கேட்டால் கடுமையாக வந்து இந்த புயலில் முல்லைத்தீவு மாவட்டம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தா பரந்தன் வீதி பாலம் உடைஞ்சிருக்குது. இப்போ வட்டுவாவல் பாலம் முழுக்க சரி, அவ்வளவும் சரி. இவ்வளவு வந்து நீ கட்டி முடித்து நீ மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரைக்கும் அந்த பயணங்கள் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து கஷ்டமாக இருக்க போகுது. இனிமேல் சுற்றி வரணும் இப்படியான நிலைமைகள் இருக்குது. பயண நேரங்கள் வந்து கூடும் இப்படியான நிலைமைகள்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயாறு எல்லாருக்குமே தெரியும். கொக்கு தொடுவாய்க்கு வந்து போகிற அந்த ஒரு பாதை எல்லாருக்குமே தெரியும். நாயாறு அந்த நாயாற்று பாலம், பெரிய ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் வந்து இப்போ உடைஞ்சு பயன்பாட்டுக்கே இல்லை. அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து தொடவும் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அந்த பாலம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து நாயாருக்கு வந்து போகிறோம். நிறைய அந்த குடிசைகள் எல்லாம் வந்து அப்படியே காற்றுல அடித்து கொண்டு போய் எல்லாம் உடஞ்சி DW சந்தி. இதில் வந்து பாருங்க வீதிகள் எல்லாம் வந்து இந்த அபிவிருத்தி பணிகள் வந்து நடந்து இருக்குது. அதோட வந்து இந்த பக்கங்களில் இருக்கிற வீதிகளும் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடு மாதிரி தான் கிடக்கு, கடல் மாதிரி தான் கிடக்கு அப்படியே. இதெல்லாம் வயல் இருந்தது, வயல் பிரதேசங்கள் எல்லாமே வந்து சரி. இதெல்லாம் வெடிப்பு எல்லாம் வந்து ஏற்படுது பாருங்க. இந்த
இல்லை பெரியோட என்ன மரம் ஆலமரம் என்ன இந்த இதுலேயே போட முடிஞ்சிருக்கு அப்படியே பாறை விழுந்துருக்கு பாருங்க நாயாறு பாலத்துக்கு வந்து வந்துட்டோம். இதில் பாருங்க வீதியெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்க வள்ளத்தில் வந்து ஏற்றி கொண்டு வராங்க பைக்கில் எல்லாம். இதில் பாருங்க இந்த பாலத்தை வந்து பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்தீங்க. அப்பா பாலத்துக்கு எல்லாம் இறங்கி எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாலம். ஒரு பக்கமாக தான் அங்கே அந்த பக்கமாக தான் அப்படியே வந்து கீழே இறங்கி இருக்குது உடைஞ்சி. இங்கே இதுக்கெல்லாம் நடந்து போய் வராங்க. இல்லை பயம் இல்லையா? இந்த இப்படி தான் இருக்குது பாருங்கள் பாலம். ஒரு பக்கம் கீழே விழுந்து ஒரு பக்கம் வந்து இன்னத்தோடைய ரோடோட அப்படியே மட்டமாக இருக்குது. அந்த பக்கம் தான் தண்ணி இப்படி அடிச்சு ஒன்று ஓடுது. கரண்ட் போஸ்ட்டுகள் எல்லாம் பாருங்கள் அப்படியே முறிஞ்சு விழுந்து போய் கிடக்கு. அடியை பாருங்க. ஓ பாருங்கோ நாயாறு பாலத்தினுடைய நிலைமை வந்து இதுதான் இப்போதைக்கு. ஒரு பக்கம் வீதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கீழே இறங்கிட்டு அப்படியே. இங்கே வரணும் பாருங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நீ செய்ய எத்தனை மாதமாகவும் அறியலை. பாருங்க இதான் வந்து நாயாறு பாலம். கொக்கு தருவாய்க்கு போகிற பிரதான பாதை. அது மட்டும் இல்லாமல் இந்த வழியூடாக நாங்கள் ஒரு 10 தரத்துக்கிட்ட திருவோணமலை வந்து போயிருக்கோம். இந்த வழியால் போய் திருவோணமலை வரையும் வந்து போகலாம். இப்போ இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்குமான பாதை வந்து தடப்பட்டிருக்கு. பாலம் வந்து உடைஞ்சதால் பாதை வந்து தடப்பட்டிருக்குது. இன்னும் அங்கே பக்கங்களில் வந்து போக முடியாது. அந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொண்டிருக்காங்க. இந்த நகர் பகுதிக்கு வந்து கொண்டிருக்காங்க. ஏன்ட்ட சொல்லிச்சுன்னா அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் பைக்கெல்லாம் கொண்டு வராங்க. என்ன நீங்கள் எந்த இடம்? பக்கத்துருவாங்க. என்ன நிலவரம் அப்படி இருக்குண்ணா? அங்கே வந்து இப்போ கரண்ட் இல்லை, சாப்பாட்டு உணவு இல்லை, ஓகே, மற்ற கவரேஜ் இல்லை, மற்றது மருத்துவ வசதி கூட சரியான கஷ்டமாக இருக்குது. பள்ளிக்கூடத்து வழியே சின்ன இடம்பெயர்ந்து இருக்கு. ஜிஎஸ்மார் வந்து போகணும், எங்களுக்குரிய உதவி அவையில் செய்யணும். தண்ணி வசதி, குடி தண்ணி இல்லை, வர இல்லை, கரண்ட் இல்லாத சரியான கஷ்டத்தில் கவரேஜ் இல்லாமல் இன்னொரு எங்களோட உறவினரோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறீர்கள். கவரேஜ் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை, தண்ணியும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ அங்கேருந்து இங்கே பக்கம் போகலாமே.
கஷ்டமா போகிறதுக்கு கஷ்டம். எங்களுக்கு வந்து அங்கேருந்து வரதுக்கு இங்கே போக்குவரத்து வசதி இல்லை, பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் தான் நாங்கள் விளக்கரிக்கிறதுக்கு மண்ணெண்ணையும் இல்லை. அப்போ தொடர்பாடல் இல்லாமல் சரியான மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எந்தவித உதவியும் இந்த மக்களுக்கு கிடைக்கப்படலை. இன்னும் கிடைக்கல, இன்னும் எந்த உதவியும் கிடைக்கப்படலை. ஏனென்றா பால பிரச்சனையால் ஒன்றும் கொண்டு இல்லாமல் இருக்குது. ஆனால் நெடுங்கணி பாதையால் வரலாம்னு சொல்லினா எங்களுக்கு மின்சார ஒழுங்கு இருந்தால் கூட எங்களுக்கு தண்ணி வசதியை செய்யலாம். ஏனென்றா மோட்டர் போடலாம், அது செய்யலாம். எல்லாம் கரண்ட் இருக்கா? கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லை, கரண்டும் இல்லை. குழாய் கிணறுல பாவிக்கிறபடியா தண்ணி வசதி வயரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். போஸ்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு இன்னும் எங்கட பகுதிக்கு மின்சார சபை வந்து இந்த வேலை திட்டத்தை செய்து தந்தா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. ஓகே, இப்போ பாதையில் இருந்து சொல்லி சொன்னா அவங்க வந்து செய்யறதை வந்து ஒரு டக்குனு செய்யலாம். நிச்சயம் வந்து இந்த மக்களை மாற்றி செல்றதுக்கு அரசாங்கம் ஒரு உதவி திட்டமாக போட்டோண்டை விட்டு மக்களை ஏற்றிறாக்கினா ஆபத்து இல்லை. இந்த பாலத்தால் போய் வர ஆபத்தாக இருக்குது. ஏண்டா பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லாமல் நாங்கள் தப்பியிருக்கோம். பகுதிக்கு ஏதோ கடவுள் செய்யலாம். எங்களுக்கு இந்த போக்குவரத்து போட்டை விட்டு அரசாங்கம் இதையும் செய்து தருமா இருந்தால் மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். ஏனெண்டா வயது போனாக்கள் ரோட்டால் மாறக்குள்ள நிச்சயம் புலக்கூடும். ஏண்டா இனியும் ஆபத்து வராமல் பார்க்கணுமெண்டா இதில் வந்து போலீஸாரை விட்டோ இல்லாட்டிக்கு நேவியை விட்டோ இருந்தாலும் எங்களுக்கு போக்குவரத்து வசதியை உதவி செய்திருந்தால் அந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். மற்றது இதில் வந்து எங்களுக்கு நிச்சயம் வந்து ஆம்புலன்ஸ் வசதி என்னெல்லாம் இருக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நடக்கலாம். சரி, ஓகே 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 ஓகே. பாருங்க, இந்த அண்ணாக்கள் வந்து அதாவது அங்கால கொக்குத்துறை அங்கே பக்கம் அந்த பக்கம் வந்து இருக்கிறவங்க அவருடைய அந்த கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். ஏதான் விஷயம்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது இப்போதைக்கு கரண்ட் இல்லை, ரெண்டாவது வந்து குடிநீர் இல்லை. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருட்கள் வந்து அது கூட தட்டுப்பாடாக இருக்குது. அப்படியான நேரத்தில் வந்து பார்த்துச்சுன்னா அரசாங்கம் வந்து வேலைக்கு இங்கே இருக்கிற மக்களும் ஏண்டா சொல்லிச்சுன்னா இலங்கை முழுவதும் வந்து பெரிய பிரச்சனை நடந்து வந்துருக்குது. ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் இருக்கும். அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதா நேற்றுக்கெல்லாம் திருகோணமலையில் மாவாறு வந்து உடைச்சி பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டது. ஜனாதிபதி நேரடி தொடர்பில் வந்து நிறைய சேவைகளை வந்து மக்களுக்கான சேவையை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து வந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதி எங்கள் நாட்டுக்கு வந்து இப்போ தான் வந்து கிடைச்சிருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கையில் இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்கல அவ்வளவு கவலையாக இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டம் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இனித்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலை என்னென்ன கட்டம்னு சொல்லி என்னென்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி இனித்தான் தெரியும். இப்போதைக்கு வந்து தெரியாது. நீரெல்லாம் மூழ்கி இருக்குது. நீரெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் நிலைமைகள் வந்து விரைக்கலாம் வந்து அதுக்கான என்னென்ன விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்னு தெரியும் கண்டிப்பாக. மலையகமெல்லாம் முழுக்க மண் சரிவுகள்லாம் ஏற்பட்டு இவ்வளோ பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து இறந்துருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க. அவங்கள வந்து இன்னும் வந்து அந்த மண்ணுக்களை எல்லாம் மண் சரிவுக்குலேருந்து மீட்டெடுக்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து அரசாங்கம் வந்து முழு வீச்சாக வந்து நித்திரையே இல்லாமல் வந்து ஜனாதிபதியோட அவருடைய பணியாளர்கள் அவருடைய அரசாங்க உத்தியோகர்கள் எல்லாரும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. நாடு வந்து இடங்கள் இந்த இடமெல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோத்துக்கு வந்து இதில் வந்து அரிப்புகள் எல்லாம் வந்து ஏற்பட்டு இதை பாருங்கள் இங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். நாயார் பாலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பா இங்கே பாருங்க அப்படி இதெல்லாம் நீ எடுத்து நீ இதெல்லாம் கட்டி எத்தனை மாதம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமோ மாதமோ இவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்க. அப்போ இந்தா இப்படிதான் இருக்குது பாருங்க. பாலம் வந்து இடையே எல்லாம் முடியல. அந்த பக்கம் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய அந்த பக்கம் அப்படியே இறங்கிட்டு அப்படியே முழுக்க தண்ணியுடைய வேகத்தால் பாருங்க. இதுக்கு அடியில் எல்லாம் அப்படியே கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் வந்து அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டு நல்ல வேகமாக போகுது தண்ணி. இந்த கரண்ட் கம்பங்கள்லாம் அப்படியே முடிஞ்சு விழுந்துட்டு கரண்ட் வசதியே இல்லை என்னால். போக்குவரத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் வள்ளத்தில் வந்து பைக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இப்படி தான் வந்து போயிட்டு வராங்க.
பாலமும் வந்து பார்த்தீங்கன்னு அந்த பாருங்க உக்கல் தன்மையெல்லாம் வந்துட்டு அடியில் வந்து பாருங்கள் உக்கல் தன்மையெல்லாம் வந்துட்டு இந்த உக்கிட்டுது கூட அளவுக்கெல்லாம் இந்த அடியில் வந்து உக்கிட்டுது. மேல் பக்கம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அடியில் வந்து உக்கிட்டுது பாருங்கள். அந்த கொங்கிரீட் எல்லாம் வந்து எப்படி வந்து உடைச்சி கொண்டு போயிருக்கு. இதில் பாருங்கள் ஒரு தூண் நினைக்கிறேன். அந்த கோயிலின் வாசல் தூண் கதவுகள் எல்லாம் பாருங்கள். தூண் கதவுகள் எல்லாம் அப்படியே உடைச்சிட்டு கிளறிட்டு அப்படியே பள்ளமாக வந்துட்டு. அப்பா இதில் ஒரு வேப்ப மரம் என்ன நீ பாருங்க ஒரு சின்ன வேப்ப மரம் ஒன்று இருந்தது. அப்படியே கீழால் வந்து அடிச்சோன்னு அப்படியே போயிட்டு இந்த அப்படியே பாறை விழுந்துட்டு. அம்மாச்சி இங்கே பாருங்க தூண் வேலி கட்டியால் எல்லாம் சரி. இங்கே பாருங்க ரோட்டை இந்த பக்கங்கள் எல்லாம் அப்படியே அடிச்சிட்டு இந்த கீழே எல்லாம் அப்படியே அடிச்சிட்டு மண்ணில் அடித்து அப்படியே போயிட்டு அடிச்சு அள்ளி கொண்டு கடவுளே. இந்த பாருங்க கீழே எவ்வளோ கோரி போய் கிடக்கணும். சல்லி எல்லாம் அடித்து தள்ளிக்கிட்டு போயிருக்கு. அந்த பக்கத்துலேருந்து கொக்குலாய் பக்கத்துலேருந்து போட்டெல்லாம் வந்து அங்கேருந்து பைக் ஆக்கள் எல்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு வராங்க கூட பேர். ரெண்டு பைக்காக ஏற்றி கொண்டு வரணும். இங்கே பாருங்க 2 பைக்காக போட்டில் வந்து ஏற்றி கொண்டு வரணும். எவ்வளோ பைக் ஏற்றி கொண்டு வர ஆயிரம் ஆயிரமே இங்கே பாருங்க. அப்பா அவனு சாய் குடைச்சாலும் பரவாயில்லை. அவன் அது காரணம் சாய் அடுப்பேன் அடுப்பேன் அப்படித்தான் வந்து அந்த பக்கத்தில் தான் ஏற்றி கொண்டு வந்துருக்கீங்க. அப்படியே இங்கேயே நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முல்லைத்தீவுலேருந்து கொக்குலாக்கி போகிற பஸ். இதில் பாருங்க முல்லைத்தீவு கொக்குலாய் அப்படியே இந்த இடத்துல நிற்கிது. ப்ரைவேட் உண்டு சிடிபி உண்டு. அங்கே பாருங்க சிடிபி உண்டு. 2 பஸ்ஸும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். என்ன சொல்லிச்சுன்னா பாலம் வந்து உடைச்சபடியா அங்கே வந்து போயிடாது. அங்கேருந்து வாராக்கள் வந்து இதில் வந்து இங்கே ரெண்டு தான் இந்த பாலத்தடியில் ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிச்சுன்னா முல்லைத்தீவு ஒரு இடங்களுக்கு வந்து போயிடும். இதுதான் நிலவரம். முல்லைத்தீவில் நாயாறு பாலம் அடுத்து வட்டுவாகல் பாலம் 2 பிரதான பெரிய பாலங்கள் வந்து உடைச்சிருக்குது பாதை வந்து தரப்படுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாலம் செய்வதுக்கெல்லாம் 6 மாதத்துக்கு கூட ஆகும். வட்டுவாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 1 வருஷம் ஆகும் கண்டிப்பாக. அப்படியா நிலைமையில் மிகவும் மோசமான நிலைமையில் தான் இப்போ முல்லைத்தீவு இருந்து கொண்டிருக்குதுன்றதை மாதிரி சொல்லிக்கொண்டு காலை வந்து பார்த்துருப்பீங்க. இன்னொரு காலை வாயிலாக சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள்.